ஆண்மை குறைவு என்பது முழுக்க முழுக்க இருதயம் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது. ஆணினுடைய லிங்கத்தில் மட்டும் லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்கின்றன. அத்தனைக்கும் அங்கு இரத்த ஓட்டம் செல்ல வேண்டும். அதற்கு இன்றைக்கு மன உளைச்சல் ஒரு காரணமாக இருக்கிறது. எல்லாம் அந்த இரத்த ஓட்டத்தை மட்டும் நீங்கள் சேறு செய்து விட்டால் உங்களுடைய ஆண்மை குறைவு எப்பொழுதுமே வராது. நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு 6 நாளிலிருந்து 21 நாளுக்குள் உங்களுடைய ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சரியாகும். என்ன சார், எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நோய் தீர மாட்டேங்குதா? நாள்கள் போய்கொண்டே இருக்கிறது, நோய் தான் வளர்த்துக்கிட்டே இருக்கா? கவலையே வேண்டாம். நான் சொன்னக்கூடிய நாளில் நீங்கள் மருந்தை வாங்கி சாப்பிடுங்கள், மருத்துவரை சந்திங்கள். உங்கள் நோய் விரைவாக குணமடையும். இது 100% உண்மை. அல்லாஹ்வின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நம் சேனலில் ஆண்மை குறைவை பற்றி பேசுகின்றோம். ஆண்மை குறைவு எதனால் வருகின்றது? அதற்கான தீர்வுகள் என்ன? ஆண்மை குறைவு என்பது முழுக்க முழுக்க இருதயம் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது. ஒருவருக்கு அதிகம் கவலைப்படுகின்ற பொழுது, ஒரு பிரச்சனை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது, இதயத்தினுடைய துடிப்பு குறைகின்ற பொழுது, ஏற்ற இறக்கம் ஏற்படுகின்ற பொழுது அங்கே பம்பிங் குறைகிறது. அந்த இரத்த அழுத்தம் குறைந்து அங்கே ஆண்குறிக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டு, இரத்த குறைவுகள் ஏற்பட்டு அவர்களுக்கு ஆண்மை குறைவு, விரைப்புத்தன்மையின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. மூல காரணம் இதுவே. இரண்டாவது காரணம் சத்து குறைவுகளால் ஏற்படுவது. இரத்தம் குறைகின்ற பொழுது இரத்தத்திலிருந்து தான் விந்து உற்பத்தி ஆகிறது. அப்பொழுது விந்து உற்பத்தியாவது குறைந்தவுடன் அங்கு இருக்கின்ற நரம்பு மண்டலங்கள் சோர்விழந்து விடுகின்றன. இது அனைத்துக்குமே மூலம் 2. இரத்தத்தில் சத்து குறைவது, மூளையில் ஏற்படக்கூடிய சிந்தனை ஆற்றல் அதிகம் ஏற்பட்டு பித்த சுரப்பி அதிகமாகின்ற பொழுது அங்கு பினில் கிளாண்ட் என்று சொல்வார்கள், அந்த சுரப்பி விந்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ரசாயனங்கள் குறைந்து அவர்களுக்கு அந்த ஆர்வமின்மையே குறைந்துவிடும். சிலருக்கு ஆர்வம் இருக்கும், அங்கு அவர்களுக்கு எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது. முழுக்க முழுக்க நரம்பு மண்டலங்கள். ஆணினுடைய லிங்கத்தில் மட்டும் லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்கின்றன. அத்தனைக்கும் அங்கு இரத்த ஓட்டம் செல்ல வேண்டும். அதற்கு இன்றைக்கு மன உளைச்சல் ஒரு காரணமாக இருக்கிறது. அதன் காரணமாக சர்க்கரை ஏற்படுகிறது. சர்க்கரை நோய் வருகின்ற பொழுது அவர்களுக்கு முதலில் கை வைப்பது கண்ணில் வைக்கும். இரண்டாவது ஆண்மை குறைவை தான் சரி செய்யும். காரணம், அது மண்ணீரில் சம்பந்தப்படுவது. மண்ணீரில் அவர்களுக்கு செயல்பாடு குறைகின்ற பொழுது அங்கு இரத்த ஓட்டங்கள் குறைந்துவிடும். பிறப்பு உறுப்பில் அவர்களுக்கு லிங்கத்தில் இரத்த ஓட்டம் குறைந்த உடனேயே அங்கு இருக்கின்ற நரம்பண்டங்கள் சுருங்க ஆரம்பிக்கும். ஒரு வேரை போன்றது தான். நீங்கள் வேரில் எந்த அளவுக்கு தண்ணீர் இழுக்கிறதோ அதை போலதான் காயும் கனியும் அங்கு உருவாகின்றன. அதே போலதான் நம் உடம்பினுடைய இயக்கம். இரத்த ஓட்டம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அந்த உறுப்பு செழித்து வளர்கிறது. எங்கு இரத்த ஓட்டம் சரியாக இல்லையோ அங்கே அவர்களுக்கு நோய் ஏற்படுகிறது. இதுதான் மூல காரணம். நம் ஒரு செடியை வைத்தே சொல்லிவிடலாம். வேருக்கு தண்ணீர் போகவில்லையா, அந்த செடி காய்ந்து விடும். சொல்லும்போது அவர் இரத்த திமிரில் பேசுறாரு, அவர் இரத்த ஓட்டம் ஓவரா இருக்கு, இள ரத்தம் தானே, இப்படிலாம் பேசும்போது வழக்கு தமிழில் பேசுவார்கள். எல்லாம் அந்த இரத்த ஓட்டத்தை மட்டும் நீங்கள் சேறு செய்து விட்டால் உங்களுடைய ஆண்மை குறைவு எப்பொழுதுமே வராது. அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் எல்லாம் கடைபிடிக்க முடியாத சூழல் இருக்கிறது. ஒரு சிலரால் செய்ய முடிகிறது, ஒரு சிலரால் செய்ய முடிவதில்லை. அப்படி முடியாதவர்களுக்காக நாம் பிரத்யோகமாக ஜீவசக்தி அதிகம் உள்ள மூலிகைகளை கொண்டு நாம் காம சஞ்சீவி என்ற ஒரு மருந்தை தயார் செய்கிறோம். அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுகிற பொழுது உங்களுக்கு ஆண்மை பெருக்கத்தை அது அதிகரிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தேவையோ அந்த விரைப்பு தன்மையை உருவாக்கும். இரத்தம் உங்களுக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும். பிறகு எல்லா உறுப்புகளுக்கும் சீராக செல்லக்கூடிய ஆற்றலை செய்யக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்கின்றன. அதில் 1, 2 சொல்லுகிறேன். பூனைக்காளி விதை என்று ஒன்று இருக்கிறது. அதை 21 முறை பாலிலை வேக வைத்து வெயிலில் உணர்த்தி மீண்டும் வேக வைத்து அதன் தோலை உரித்துவிட்டு அதன் மூலமாக செய்யக்கூடிய ஒரு மருந்து முறை இருக்கிறது. கூட்டு மருந்து, அது ஒரு மருந்து தான். இப்படி நிறைய மருந்துகள் இருக்கின்றன. அதை சுத்தி செய்யாமல் இன்றைக்கு சிலர் அதை விற்கிறார்கள்.
அதனால் பலன்கள் குறைவாக இருக்கின்றன. அதனால் சித்த வைத்தியத்தில் சொல்லப்படி ஒவ்வொன்றிலும் சுத்தி இருக்கின்றன. மிளகுக்கு கூட சுத்தி இருக்கிறது, தயிருக்கு கூட சுத்தி இருக்கிறது. தயிரில் மேல் இருக்கிற தண்ணியில் அதிக பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த தண்ணி இழுத்துக்கிட்டு சாப்பிட சொல்கிறார். மருத்துவத்திற்கு மிளகை தண்ணீரில் போட்டு அந்த மிளகு மூழ்கிய மிளகை தான் எடுக்க சொல்கிறார். இப்படி நிறைய சுத்தி முறைகள் இருக்கின்றன. அஸ்வகந்தாவை பாலில் வேக வைக்க வேண்டும். பாலில் 21 முறை வேக வைத்தால் மட்டுமே அது மருந்தாக மாறும். இல்லை என்றால் பேருக்குத்தான் அது வேலை செய்யும். அதனால் இந்த மூலிகைகளை எல்லாம் ஜீவசக்தி மூலிகைகளை சேர்த்து 21 மூலிகைகள் நரம்பண்டலத்தை வலுப்படுத்துவதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஒரே சூரணமாகவும் லேகியமாகவும் மதன காம சஞ்சீவி என்று அதற்கு பெயர். அந்த சூரணத்தையும் லேகியத்தையும் நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு 6 நாளிலிருந்து 21 நாளுக்குள் உங்களுடைய ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சரியாகும் என்பதில் உறுதியாக சொல்ல முடியும். அனுபவமான மருந்து. அதனால் தேவை இருப்பவர்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி மதன காம சஞ்சீவி லேகியத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ஆண்மை பலத்தை அதிகரித்து சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்கி நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண் நமஸ்துதே.